வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம்.சிகா ரவி, செய்தியாசிரியர் எம்.டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். 7 கோடி ரூபாய் எங்கிருந்து கிடைத்தது? அதிரடியாக சிக்கிய விமல் வீரவன்ச. 20 அரசியல்வாதிகள் தொடர்பில் முக்கிய தகவல். எங்களுடன் விளையாட வேண்டாம், கம்மன் பிளவை கடுமையாக எச்சரித்த அனுர தரப்பு. லக்கி பாஸ்கர் திரைப்பட பாணியில் இலங்கை அரச வங்கியில் நடந்த சதி, அதிரடியாக கைதான காசாளர். யாழ்ப்பாணம் திரும்பிய 75 வயது அகதியின் கைது, வெடித்தது புதிய சர்ச்சை, அரசாங்கம் விளக்கம். கிளிநொச்சியில் இளைஞனை கொடூரமாக வெட்டி கொன்ற கும்பல், அதிர்ச்சியில் மக்கள். ஜூசி தி க்ளோத்திங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். உள்நாட்டு செய்திகள். முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்ச தான் அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் 7 கோடியே 50 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமாக சொத்து சேர்த்தமை தொடர்பான வழக்கை எதிர்வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விமல் வீரவன்ச அமைச்சராக 5 ஆண்டுகள் பதவி வகித்த காலத்தில் சம்பளம் மற்றும் ஏனைய வருமானங்களிலிருந்து சம்பாதிக்க முடியாத சுமார் 7 கோடியே 50 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் சொத்துக்களை வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க உத்தரவிட்டார். பிணையில் விடுவிக்கப்பட்ட பிரதிவாதி கடந்த வியாழக்கிழமை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றத்தில் ஆஜரானார். இதேவேளை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கங்களில் பணியாற்றிய 40 அரசியல்வாதிகள் கைது செய்யப்படவுள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கருத்து வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் முன்னாள் அமைச்சர்கள் மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள், எம்பிக்கள் மற்றும் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட 20க்கும் மேற்பட்ட இதே போன்ற வழக்குகளை விசாரிக்க அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளமை தெரிய வந்துள்ளது. 10 தொடக்கம் 15 ஆண்டுகள் பழமையான இந்த வழக்குகள் கடந்த காலங்களில் வெவ்வேறு அரசாங்கங்களின் கீழ் மூடி மறைக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி உருவாக்கிய தற்போதைய அரசாங்கம் இந்த வழக்குகளை திறந்து விசாரணைகள் மற்றும் ஆரம்ப வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்த குற்றப்புலனாய்வு துறைக்கு அறிவுறுத்தியுள்ளது என்றார். சிஐடி முன்னிலுவையில் உள்ள வழக்குகள் பற்றி இப்போது என்னால் பேச முடியும். கடந்த காலத்தில் அமைச்சர் பதவிகளை வகித்த முன்னாள் எம்பிக்கள் சம்பந்தப்பட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. அவர்களின் பெயர்களை நான் வெளிப்படையாக வெளியிட முடியாது என்று அவர் கூறினார். சில வழக்குகளை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் கையாளுகிறது என்று அவர் கூறினார். முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட ஊழல் எதிர்ப்பு குழுவில் பணியாற்றிய அமைச்சர் சிஐடியால் விசாரிக்கப்படும் சில வழக்குகள் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு ஒதுக்கப்படும் என்றார். நாங்கள் FCIDயை மீண்டும் உயிர்ப்பித்துள்ளோம். நிதி குற்றங்களை விசாரிக்க போதுமான தகுதியுள்ள அதிகாரிகள் அதில் இல்லை. அதற்கு வளங்களை வழங்குவதோடு கூடுதலாக அதை நிவர்த்தி செய்யவும் நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று அவர் கூறினார். கடந்த ஆண்டு ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களுக்கு முன்னதாக அரசு வளங்களை துஷ்பிரயோகம் செய்ததற்காகவும் பொது பணத்தை மோசடி செய்ததற்காகவும் தவறு செய்தவர்களை தண்டிப்பது என்பது தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய பிரசார முழக்கமாக இருந்தது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உட்பட அரசாங்க தலைவர்கள் தவறு செய்தவர்களுக்கு எதிராக விரைவில் சட்டம் அமுல்படுத்தப்படும் என்று மீண்டும் மீண்டும் உறுதியளித்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைக்கப்பட்ட பிறகு குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட முதல் 2 அரசியல்வாதிகள் மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆவர். அது தவிர முன்னாள் அமைச்சர்கள் கெஹலிய ரம்புக்வெல, பிரசன்ன ரணவீர மற்றும் மெர்வின் சில்வா ஆகியோர் இப்போது தங்கள் கடந்த கால நடவடிக்கைகள் தொடர்பான வழக்குகளில் சிறையில் உள்ளனர். இதற்கிடையில் அரசாங்கம் அரசியல் காரணங்களுக்காக தங்களது
தங்களது உறுப்பினர்களை வேட்டையாடுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இதே நேரம் நீதிமன்றத்தினால் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் மஹிந்தானந்த அலுத்கமகேவிற்கும் நளின் பெர்னாண்டோவிற்கும் வெலிக்கடை சிறைச்சாலையின் அச்சுப்பிரிவில் வேலை வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதிகாரிகள் ஆயுள் தண்டனை அனுபவிக்கும் கைதிகளும் கொலை மற்றும் பாலியல் வன்முறை கைதிகளும் அடைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலையின் பிரிவிலிருந்து இருவரையும் பிரித்து ஒன்றாக வைத்துள்ளதாக வெலிக்கடை சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இருவரினதும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இருவருக்கும் அரசியல் எதிரிகள் இருக்கக்கூடும் என்பதை அதிகாரிகள் கருத்தில் கொண்டுள்ளனர் என வெலிக்கடை சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உதய கம்மன்பில உள்ளிட்டோர் பழைய அரசாங்கங்களை போன்று இந்த அரசாங்கத்துடன் விளையாட முற்பட வேண்டாம் என பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜயசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு அளிக்குமாறும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர், අපි දැක්ක 2015-19 ආණ්ඩුව කාලේ හොරු අල්ලන්නනේ ආවේ මෛත්‍රීපාලලා රනිල්ලා. හැබැයි හොරුත් එක්ක ඩීල් දාපු විදිහ හොරුත් එක්ක නිදාගත්ත විදිහ අපි හොඳින්ම දැක්කා. ඒ නිසා ඒ ඕනෑම කෙනෙකුට පොඩි තෘප්තියක් ලබන්න පුළුවන්කමක් තියෙනවා తాවකාලිකව. හැබැයි අපි මේ ආණ්ඩුව බලයට පත් උනේ වංචනිකයන්ට දූෂිතයන්ට දඬුවම් දෙනවා කියන ඒ සහතිකයේ මත ඒ කටයුත්ත නීත්‍යානුකූලව ඒ අයුරින්ම ඉදිරියට යනවා. ඒ නිසා මොන උසුළු විසුළු කරත් මොන විදියට කෝචොක් දැම්මත් මොන විදියට නක්කල් දැම්මත් අපි අපේ කාර්යභාරය අකණ්ඩව ඉදිරියට කරගෙන යනවා. අපි ගම්මන්පිලලටත් අනික් සියලු දෙනාටත් කටමැත දොඩවන්න එපයි කියලා ඉතාමත් හොඳින් අවධාරණය කරන්න ඕන, අවවාද කරන්න ඕනකම තියෙනවා. මොකද අර කටමැත දොඩවපු එක්කෙනෙක් දැක්කනේ රනිල් වික්‍රමසිංහගේ අර හල්වලුවද කවුද? එයාට වෙච්ච දේ දැක්කනේ. අන්තිමට නාදුන්නු තුවක්කු කාර්යවෙලා වෙඩි තියාගෙන ජවනිකා රඟ දක්වලා තමයි ඔහු කියපු ඒක ඔප්පු කරගන්න බැරුව දඟලන්න සිද්ධ වුණේ. 2015 தொடக்கம் 2019 கல்வர்களை கைது செய்வதாக கூறியே ரணில் மைத்திரி அரசாங்கம் ஆட்சி அமைத்தது. இறுதியில் இருதரப்பும் ராஜபக்சர்களுடன் இணைந்தே செயற்பட்டனர். ஆனால் நாம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கின்றோம். எதிர்க்கட்சிகள் எம்மை விமர்சித்தாலும் நாம் எமது பொறுப்புகளை நிறைவேற்றுவோம். எமது அரசாங்கம் எந்த வகையிலும் அரசியல் ரீதியாக நீதித்துறையில் தலையிடுவதில்லை. சட்டம் அதன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டவர்களே தற்போது அரசாங்கத்தை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றனர். ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்தனர். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படுகிறது. விமல் வீரவன்ச கூறும் பட்டியலில் உள்ளவர்களும் அந்த பட்டியலுக்கு அப்பாற்பட்டவர்களும் இனி வரும் காலங்களில் சட்டத்தின் முன்னிறுத்தப்படுவர். நீதிமன்றமே அதனை தீர்மானிக்கும். கம்மன்பில உள்ளிட்ட ஏனைய அனைவருக்கும் ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். ரணில் விக்ரமசிங்கவுடன் இருந்த ஹல்லொலுவுக்கு என்ன நடந்தது என்பது தெரியும் அல்லவா? இறுதியில் இனம் தெரியாத நபர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறி நாடகம் ஒன்றும் அரங்கேற்றப்பட்டது. வார்த்தை விளையாட்டுகளால் ரணில் விக்ரமசிங்கவும் விசாரணையை எதிர்கொண்டார். எனவே பழைய அரசாங்கங்களை போன்று இந்த அரசாங்கத்துடன் விளையாட முற்பட வேண்டாம் என எச்சரிக்கின்றோம். அவர்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவர்களே பொறுப்பு கூற வேண்டும். கம்மன்பில தொடர்பில் சட்டத்தரணி ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்திருக்கின்றார். ஊடகவியலாளர் மாநாடுகளில் கூறிக்கொண்டிருக்காமல் அவர்களும் சிஐடியில் முறைப்பாடு அளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் ஒருபோதும் அந்த விசாரணைகளில் தலையிட மாட்டோம் என தெரிவித்தார். அரச வங்கி கிளை காசாளர் ஒருவர் தினசரி வட்டி சம்பாதிக்கும் முயற்சியில் வங்கியில் இருந்து 13.5 கோடி ரூபாய் பணத்தை பல்வேறு கணக்குகளுக்கு மாற்றிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடுவெல போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரை இளம்பெண் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு வரவு வைக்கப்படும் எந்த ஒரு தொகைக்கும் 10% தினசரி வட்டி விகிதத்தை பெற முடியும் என்று கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து சந்தேக நபர் ஆரம்பத்தில் அந்த பெண் வழங்கிய கணக்கிற்கு 30,000 ரூபாவை மாற்றி சில மணி நேரங்கள்
நிமிடங்களுக்குள் வட்டியுடன் 33,000 ரூபாவை பெற்றுள்ளார். இதனால் உற்சாகமடைந்த சந்தேக நபர் கடந்த 29ஆம் தேதி கடுவெல வங்கி கிளைக்கு கடமைக்காக சென்று வங்கியில் இருந்து 13.5 கோடி ரூபாய் பணத்தை ஒரே நாளில் அந்த பெண் கொடுத்த பல கணக்குகளுக்கு மாற்றியுள்ளார். இந்த கணக்குகளில் தனியார் மற்றும் அரசு வங்கி கணக்குகள் 2 அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி சந்தேக நபர் பல சந்தர்ப்பங்களில் 30 லட்சம் ரூபாய் முதல் 2 கோடி ரூபாய் வரையிலான தொகையை குறித்த பெண்ணுக்கு வரவு வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளதுடன் சந்தேக நபரான காசாளர் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த கொள்ளை சம்பவம் அண்மையில் வெளியாகியிருந்த லக்கி பாஸ்கர் திரைப்படத்தின் பாணியில் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சட்டப்பூர்வமற்ற வழிகளூடாக நாட்டை விட்டு வெளியேறியவர்களை கைது செய்ய பயன்படுத்தப்படும் சட்டத்தின் கீழ்தான் தமிழ்நாடு அகதி முகாமிலிருந்து தாயகம் திரும்பியவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு அகதியாக சென்று நாடு திரும்பிய 74 வயதான சின்னையா சிவலோகநாதன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை தமிழ் மக்கள் மத்தியில் பாரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் குறித்த கைது தொடர்பில் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிமல் ரத்நாயக்க சட்டப்பூர்வமற்ற வழிகளூடாக நாட்டை விட்டு வெளியேறியவர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் சட்டத்தின் அடிப்படையிலேயே தமிழக அகதி முகாமிலிருந்து நாடு திரும்பிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்பு பட்டவர்கள் இது குறித்து செயல்பட்டிருந்தால் யுத்தத்தின் பின்னர் இந்த சட்டத்தை மாற்றியிருக்கலாம். அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுடன் கதைத்தேன். அவர் இந்த சட்டத்தை மாற்றுவதாக தெரிவித்துள்ளார். இது அரசாங்கத்தின் கொள்கை இல்லை. நாட்டின் பழைய சட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. நானும் அமைச்சர் சந்திரசேகரும் 2007-2008 அந்த அகதி முகாம்களுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் தமிழக முகாமில் 30 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்து வயோதிபம் அடைந்து உங்களை நம்பி நாடு திரும்பிய 74 வயதான சின்னையா சிவலோகநாதனை விமான நிலையத்தில் எதற்காக கைது செய்தீர்கள்? கைது செய்து இன்று பிணையில் வெளியே விடாமல் சிறையில் அடைக்கிறீர்கள். வெளிநாடு சென்ற தமிழர்களை திரும்பி வாங்கோ என நீங்கள் தானே வெற்றிலை பாக்கு வைத்து அழைக்கிறீர்கள். உங்களை நம்பி திரும்பி வந்தால் விமான நிலையத்தில் கைது செய்வதா என பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார். கிளிநொச்சி பூநகரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற வாள்வெட்டில் இளைஞன் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். குறித்த வாள்வெட்டு சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. பூநகரி தம்பிராய் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த குறித்த இளைஞன் மீது அடையாளம் தெரியாதவர்களால் சரமாரியாக வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது தாக்குதலுக்கு இலக்கான இளைஞன் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 28 வயதுடைய கந்தசாமி பிரணவன் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்த இளைஞனின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பூநகரி போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வறிய மக்களுக்கு தலா 10,000 ரூபாய் வழங்குவதாக வெளியான தகவல் குறித்து ஜனாதிபதி ஊடக பிரிவால் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. உலக வங்கியுடன் இணைந்து 10,000 ரூபாய் பணத்தை ஜனாதிபதி வழங்க உள்ளதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனினும் இந்த செய்திகளில் எவ்வித உண்மையும் கிடையாது என ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. பொதுமக்களை பிழையாக வழிநடத்தவும் அரசாங்கத்தை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கவும் இவ்வாறு போலி பிரசாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த கொடுப்பனவு தொடர்பிலான மேலதிக விவரங்கள் உள்ளடங்கிய இணைய இணைப்பு பற்றிய விவரங்களும் பதிவிடப்பட்டிருந்தது. எனினும் இந்த இணைப்புகளில் இந்த கொடுப்பனவு தொகை பற்றிய விவரங்கள் கிடையாது என தெரிவிக்கப்படுகிறது. ஆசிய பிராந்தியத்தில் தற்போது பரவி வரும் கோவிட் மாறுபாடு இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அண்மையில் காலி மருத்துவமனையில் உயிரிழந்த 1.5 மாத குழந்தை கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஒமிக்ரான் வைரஸ் துணை திரிபுகளான LF7 மற்றும் XFG ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இலங்கையில் இனங்காணப்பட்டுள்ளதாக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் வைரஸ் நோய்களுக்கான நிபுணர் ஜூட் ஜெயமகா தெரிவித்துள்ளார்.
நாட்டில் உள்ள பல மருத்துவமனைகளில் இருந்து பெறப்பட்ட உயிரியல் மாதிரிகள் குறித்து மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய ஆராய்ச்சியின் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று மருத்துவ நிபுணர் ஜூட் ஜெயமகா கூறினார். இருப்பினும் இந்த கோவிட் துணை வகைகள் குறித்து தேவையற்ற பயம் இருக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். கர்ப்பிணி தாய்மார்கள், முதியவர்கள் மற்றும் நாள்பட்ட நோயாளிகள், பாதிக்கப்படக்கூடியவர்களாக அடையாளம் காணப்பட்டவர்கள், முகமூடி அணிவது மற்றும் நெரிசலான இடங்களை தவிர்ப்பது போன்ற சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவது முக்கியம் என்றும் சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கோவிட் வைரஸின் புதிய வகைகள் அவ்வப்போது பரவுகின்றன. மேலும் சுகாதார அதிகாரிகள் இதை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். எனவே தேவையற்ற பயம் தேவையில்லை என்று சிறப்பு மருத்துவர் ஜூட் ஜெயமகா கூறினார். இதற்கிடையில் காலி தேசிய மருத்துவமனையில் சமீபத்தில் இறந்த 1.5 மாத குழந்தையும் கோவிட் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. குழந்தையின் உயிரியல் மாதிரியை பரிசோதனைக்காக கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுப்பிய பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டதாக மருத்துவமனை பணிப்பாளர் தெரிவித்தார். எனினும் ஆசியாவில் தற்போது பரவி வரும் புதிய திரிவாக இந்த வைரஸ் அடையாளம் காணப்படவில்லை எனவும் அவர் கூறினார். ரத்தினபுரி களவான பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட ஒருவரின் சடலம் வீட்டிற்குள் இருந்து கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் நாவலகந்த ஹெட்டிகந்தவத்த பகுதியில் வசிக்கும் 68 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபரின் மனைவி வேலைக்காக வெளிநாடு சென்றுள்ளதாகவும், மகள் ஒருவர் திருமணமாகி தனியாக வசித்து வருவதாகவும், அவர் தனது 19 வயதுடைய மற்றொரு மகளுடன் வீட்டில் வசித்து வருவதாக தெரிய வந்துள்ளது. 19 வயது மகள் தற்போது வீட்டிலிருந்து காணாமல் போயுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த யுவதி தனியார் பயிற்சி நிறுவனத்தில் செவிலியராக பயிற்சி பெற்று வந்துள்ளார். மேலும் அவரை திருமணம் செய்யவிருந்த இளைஞன் சுமார் 2 நாட்களாக அவருடைய தொலைபேசிக்கு அழைப்பு மேற்கொண்ட போதிலும் அதற்கு பதிலளிக்கவில்லை. இதனால் காதலியை தேடி இளைஞன் அவருடைய வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு வீட்டிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசியதால் அந்த இளைஞன் சுற்றியுள்ள மக்களுக்கு இது குறித்து தகவல் வழங்கியுள்ளார். பின்னர் இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் நடத்திய தேடுதலின் போது உயிரிழந்த நபரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. அந்த நபர் தூங்கிக் கொண்டிருந்த போது கூர்மையான ஆயுதத்தால் கழுத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய அந்த நபரை மகள் கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் காணாமல் போன மகளை கண்டுபிடிக்க களவான போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 20 வருட சிறை தண்டனை அனுபவித்து வரும் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தனது ஓய்வூதியத்தை தொடர்ந்து பெறுவார் என்று பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக தண்டனைக்கு உள்ளாகும் முன்னாள் உறுப்பினர்களின் ஓய்வூதிய இழப்பு தொடர்பான எந்த விதிகளும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய சட்டத்தில் இல்லை என்று தொடர்புடைய அதிகாரிகள் கூறுகின்றனர். மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட போதிலும் அவரது பாராளுமன்ற சேவை காலத்தை கருத்தில் கொண்டு அவருக்கு ஓய்வூதியம் தொடர்ந்து வழங்கப்படும் என்று பாராளுமன்ற நிதி பிரிவைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஓய்வூதியத்தை நிறுத்த வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்பு குறிப்பாக உத்தரவிட்டால் மாத்திரமே அதை செயல்படுத்த முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையில் சமீபத்தில் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோவின் நிலைமை வேறுபட்டதாக கூறப்படுகிறது. அவரது பாராளுமன்ற சேவை 5 வருடங்களுக்கும் குறைவாக இருப்பதால் அவருக்கு ஓய்வூதியம் பெற உரிமையில்லை என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் எம்பிக்களின் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்க வேண்டும். அந்த தகுதியை பூர்த்தி செய்யாத முன்னாள் எம்பிக்கள் ஓய்வூதிய பலன்களை பெற தகுதியற்றவர்கள் என்பது பாராளுமன்ற விதிகளிலிருந்து தெளிவாகிறது. இந்த சம்பவம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் தொடர்பான தற்போதைய சட்ட கட்டமைப்பு குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. மேலும் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தண்டனை பெற்ற மக்கள் பிரதிநிதிகளின் ஓய்வூதிய சலுகைகள் குறித்து தெளிவான விதிகள் தேவை என்று சட்ட வல்லுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெளிநாட்டு செய்திகள்.
இந்தியாவின் ஹைதராபாத்தில் நேற்று மாலை நடைபெற்ற விழாவில் தாய்லாந்தின் ஓப்பல் சுச்சாட்டா சுவாங்ஸ்ரீ 2025ஆம் ஆண்டுக்கான உலக அழகி பட்டத்தை வென்றார். இவருக்கு இலங்கை மதிப்பில் 29.73 கோடி ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது. உலக அழகி பட்டத்தை வென்ற ஓப்பல் சுச்சாட்டாவுக்கு கடந்த ஆண்டு பட்டத்தை வென்ற கிறிஸ்டினா பிஸ்கோவா மகுடம் சூட்டி பாராட்டினார். இவரது ஆடை அனைவரையும் ஈர்க்கும் வகையில் பெண்களுக்கான நம்பிக்கை, தூய்மை மற்றும் விசுவாசம் என்ற கருப்பொருளை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டிருந்தது. ஓப்பல் சுச்சாட்டா 2003ஆம் ஆண்டு பிறந்தவர். தாய்லாந்து, சீனா மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளில் உரையாட திறமை அவரிடம் உள்ளது. 16 வயதிலேயே மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தொடக்க நிலையிலேயே அடையாளம் கண்டு அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கொண்டவர். இதன் பின் மார்பக புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு பிரசாரத்தையும் செய்து வந்துள்ளார். உலக அழகி பட்டத்தை வெல்வதற்கான பயணத்தை 2021ஆம் ஆண்டிலேயே தொடங்கி தற்போது வெற்றியும் அடைந்துள்ளார். இதே நேரம் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி தற்போதைய மிஸ் வேர்ல்ட் இலங்கை அழகி அனுதி குணசேகர இந்த போட்டியில் பங்கேற்று இருந்தார். அனுதி குணசேகர விளையாட்டு சவால், திறமை சவால், நேரடி சவால், சிறந்த மாடல் போட்டி, மல்டிமீடியா சவால் மற்றும் அழகு நோக்கத்துடன் கூடிய பிரிவு உள்ளிட்ட பல விரைவான நிகழ்வுகளில் பங்கேற்றார். எனினும் 72வது உலக அழகி போட்டியின் இறுதி சுற்றிற்கு தெரிவாகும் வாய்ப்பை இலங்கை அழகி அனுதி இழந்துள்ளார். ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 40 பேரில் அனுதி குணசேகரா தெரிவாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பல்லூடகம் மற்றும் நேரடி போட்டிகளில் வலுவான புள்ளிகளை பெற்ற போதிலும் இவர் இறுதி போட்டிக்கான வாய்ப்பை இழந்துள்ளார். இந்த ஆண்டு மிஸ் வேர்ல்ட் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த போட்டியாளர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.